லாஸ்ட் வீடியோவில் இந்த ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறத பற்றி எப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியேட் சிம்பிள் HTML ஃபார்ம் கவரிங் மேஜர் ஃபார்ம் எலமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ ஆக்சுவலாக ஃபார்ம் நம்ம எப்போ கிரியேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் கிட்ட இருந்து சம் ஆஃப் த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோவில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. மேஜர் ஃபார்ம் எலமெண்ட்ஸ்னால் வந்து சில ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், ரேடியோ பட்டன் இருக்கும், செக் பாக்ஸ் இருக்கும், ட்ராப் டவுன் இருக்கும். அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எலமெண்ட்ஸில் வந்து மேஜராக யூஸ் பண்ணுறத மாதிரி அதை லிஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த இதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்ம்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்ம்ஸ் HTML கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் index.html கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாரையும் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். கிரியேட்டிங் HTML ஃபார்ம்ஸ்னு போட்டுக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணுறது வந்து இங்கே எங்கே இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸில் ஃபார்ம்ஸ் HTML ஓப்பன் வித் ஃபயர்பாக்ஸ். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா இதுலேயும் நமக்கு காமனாக இருக்குது என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி எல்லா இதுலேயும் இப்போ என்ன பார்த்தோம்னா டிவி யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லேபிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எதுக்காண்டி நான் இப்போ லேபிள் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம லேபிளை வச்சு நம்ம ஃபர்தராக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். ஓகே, அது கூட நம்ம தனியாக இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம எப்படியே பண்ணிக்கலாம். டிபில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நேம் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நேம், இதில் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு இன்புட் டைப் வந்து இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா நேம் இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கிளாஸ் நேம், இப்போ இந்த கிளாஸ் நேம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக நான் டிஃபை எல்லாத்தையும் நான் கால் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் எல்லாத்தையும் கால் பண்ணால் கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு CSS போட்டுக்கலாம். இப்போ நான் நேம்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நேமில் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 25 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கிளாஸ் நேம் வந்து நேம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நேம் வந்து 25 பிக்சல் வச்சாச்சு. பிஃபோர் தட் நம்ம ஒரு ஹெட்டிங் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வச்சா கரெக்டாக நம்ம இருக்கும். கிரியேட்டிங் HTML ஃபார்ம்ஸ்னு போட்டுக்கிறேன். இதை அப்படியே ஸ்க்ரோலிங் விட்டு நம்ம விட்டுலாம். அப்படியே ஸோ ஸ்க்ரோலிங்கில் விட்டுட்டு இதுக்கு நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் வந்து ஹெட்டுன்னு வச்சுக்கிறேன். ஹெட்டுன்னு வச்சுட்டு இந்த கிளாஸ் நேம் வந்து இந்த இடத்துல நான் இப்போ கால் பண்ணிடுறேன். ஸோ ஹெட்டாக வந்து நான் இப்போ இதுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து ஹெட்டிங்கிறனால 30 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கலரை வந்து ரெட்டு கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் வெயிட் வந்து போல்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்துருக்கு. பேடிங் வந்து கொடுத்துக்கலாம். பேடிங் ஒரு 50 பிக்சல் இருக்குது. ஸோ பேடிங் 50 பிக்சல் ரொம்ப அதிகமாக நினைக்கிறேன். ஒரு 20 பிக்சல். ஓகே, மார்க்யூ நம்மளுக்கு இதில் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ அண்டர்லைன் கொடுக்கணும்னா என்ன பண்ணிக்குவோம், அண்டர்லைன் கொடுத்துவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நேமுக்கு வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிளேஸ் ஹோல்டர் செட் பண்ணிக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் யுவர் நேம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்புட்டுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேரக்டாக கூட இதில் கால் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணால் கூட கால் பண்ணிக்கலாம். நம்ம டேரக்டாக கால் பண்ணோம்னா இன்புட்னு கொடுத்து என்ன பண்ணிக்கலாம். ஸோ வித் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 100% கொடுத்துக்கலாம். வித் வந்து 100% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது ஃபுல்லாக அப்படியே ஆக்குப்பை ஆயிடும் ஃபுல்லாக. இதில் வந்து அப்புறம் நீங்கள் ஹைட்டு வந்து
ஒரு 40 பிக்சல் கொடுத்துக்கோங்க. ஸோ ஹைட் வந்து 40 பிக்சல் கொடுத்தீங்கன்னா இதில் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கும். மார்ஜின், ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 50 பிக்சல். இதில் சரி மார்ஜின் தான் 50 பிக்சல் வேண்டாம், 20 பிக்சல் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து இந்த இடத்துல பேடிங் கொடுத்துக்கணும். ஸோ பேடிங் வந்து 20 பிக்சல். ஸோ பேடிங் 20 பிக்சல் கொடுத்தீங்கன்னா இது நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா 10 கொடுத்துக்கோங்க. சென்டர் நேம் எந்த இடத்துல வந்து இப்போ நம்மளுக்கு பார்க்க ஓரளவுக்கு இதாக இருந்த மாதிரி இருக்கு. இப்போ வித் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 80 கொடுத்துக்கலாம். 80 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சில சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கொடுப்பாங்க, ஓவரால் ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் நேம் வந்து என்டோர்ட் நேம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் நேம் வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே அடுத்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நேம் வர்றதுல என்ன பண்ணிக்கிறேன்னா ஏஜ் போட்டுக்கிறேன். என்டர் ஏஜ். இதில் கூட ஒரு பிரேக் பண்ணால் போட்டுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இதில் பிரேக் இல்லை, இதில் போங்க. ஓகே, ஸோ பிரேக் ஒர்க் ஆகல. ஸோ ஓகே ஓகே, நேம் ஏஜ்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம டைப் பண்ணுறது நம்மளுக்கு தெரியுது. பட் வந்து பெருசாக இருக்கணும். அடுத்த ஃபீல்டு வந்து சாரி பெருசாக இருக்கும் வந்து இப்போ அந்த டெக்ஸ்ட்டு வந்து வியூ ஆகாமல் இருக்கிற மாதிரி. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பாஸ்வேர்டு வந்து என்டர் கிரியேட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். கிரியேட் யுவர் பாஸ்வேர்ட். இதில் வந்து நான் டைப் வந்து நான் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைப் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தெரியாது, புல்லட்ஸ் மாதிரி தெரிஞ்சிடும். இப்போ ஏஜில் வந்து நான் இப்போ நம்பர் கொடுத்தேன். எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் பண்ண இப்போ நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ நம்பர் கொடுத்தா எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து இன்புட் டைப் நம்பர். நீங்கள் ஏதாவது மொபைல் நம்பர் வாங்கினா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் என்ற ஒரு ஏஜில். அப்புறம் கிரியேட் யுவர் பாஸ்வேர்ட். இதுக்கு வந்து கலர் வந்து இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கலர் வந்து ப்ளூ கொடுத்துவாங்க. ஃபாண்ட் வெயிட் வந்து ப்ளூ. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் யுவர் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தாச்சு. நம்ம ஆக்சுவலாக நம்ம இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்ம் நம்ம போடவே இல்லை. ஃபார்ம் நம்மளுக்கு எப்போ ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகிறது வந்து நம்ம டைனாமிக் ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்ம் கரெக்டாக வரும். இப்போதைக்கு அதை கேட்டுக்க மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்ம ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நம்ம வந்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபார்ம் ஆக்ஷனில் வந்து வெல்கம் டாட் HTML வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம சப்மிட் பண்ண பட்டன் கிளிக் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வெல்கம்னு வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா காமனாக யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன் பார்க்க போகிறோம். ஸோ ரேடியோ பட்டனுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஒரு டிவ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டிவில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜெண்டர்னு போட்டுக்கிறேன். ஸோ ஜெண்டர்னு போட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஜெண்டர் பட்டன் இந்த மாதிரி வருது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணல, கிளாஸ் செட் பண்ணல. ஸோ கிளாஸ் வந்து நேம்னு வச்சுக்கிறேன். ஸோ நேம் வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா போன இதில் போட்டோமா இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் 2 பிரேக் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஜெண்டர் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன் செக் பண்ண போகிறேன். ஸோ ரேடியோ பட்டன் இதில் வந்து நம்ம இன்புட் டைப் நம்பர் கொடுத்தோமா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் வந்து ரேடியம் போடணும். ஸோ ரேடியம் போட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் நேமில் வந்து ஏதோ ஒரு நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜெண்டர்னா ஜெண்டர் கொடுத்துருவோம். இந்த இடத்துல இந்த ஜெண்டர் வச்சுட்டு இதை இந்த நேம் எதுக்காண்டி கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் பேக்ரவுண்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நம்ம இதான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ இதில் வந்து அடுத்து நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லேபிள் எதுக்காக நம்ம மெத்தட்ஸில் வந்து போன இதெல்லாம் நம்ம வந்து டிவ் பார்த்துருக்கோம். பட் இந்த இதில் லேபிளுக்கும் டிவுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மேஜர் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. இதில் வந்து நம்ம ஏதாவது ஐடியாஸ் நம்ம டிவ்வில் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஐடியை போட்டு கால் பண்ணுவோம். பட் இதில் வந்து நம்ம ஐடியா மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா லேபிள் ஃபார்ம் போட்டு சரி அந்த மாதிரி ரேடியோ பாக்ஸ் செக் பாக்ஸ் இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி இது போட்டால் நமக்கு என்ன ஆகும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த லேபிள் ஃபார் இடத்துல நான் என்ன பண்ணுறேன் ஐடியை வந்து மெயில் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மெயில் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே என்ன பண்ண போகிறேன் ஸோ காப்பி பண்ண போகிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து மெயில் இடத்துல ஃபீமேல் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஃபீமேல். இப்போ நான் என்ன பாருங்க மேலா ஃபீமேலா இந்த மாதிரி நமக்கு வந்துருங்க மேல் ஃபீமேல். இப்போ இதுக்கு வந்து இவ்வளோ பெருசாக வர காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கிளாஸ் நேம் வந்து நம்ம இதில் செட் பண்ணிடுவோம். அதனால வந்து நம்மளோட சைஸ்லாம் பெருசாகாது. இப்போ இந்த சைஸ் உங்களுக்கு பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லேபிளுக்கு தனியாக ஒரு என்ன பண்ணிக்கலாம் டாட் லேபிள். ஸோ லேபிளுக்கு இல்லை நீங்கள் தனியாக லேபிளே என்ன பண்ணிக்கலாம் கால் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 25 பிக்சல் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆயிரும் மேல் ஃபீமேல் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் என்ன ஸோ இது என்னன்னு பார்ப்போம். லேபிள் வந்து மேல் ஃபீமேல் உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் இது இதாயிரும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஜெண்டர் வந்து நம்ம மேலா ஃபீமேலா நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ அந்த சைஸ் வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தனித்தனி கிளாஸ் போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம தனித்தனியாக வந்து அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நேம்ங்கிறதுல போட்டோம்னா இது பண்ணியிருக்கோம். நம்ம தனித்தனி கிளாஸ் போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ப்ராப்பராக வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டரில் வந்து இந்த ரேடியோ பட்டன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது இல்லை கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சா அந்த நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இதான் யூஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸு. ஸோ செக் பாக்ஸுக்கு இதே மாதிரி கான்செப்ட் தான். ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸில் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டனா ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். செக் பாக்ஸில் நம்பர் ஆஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து செலக்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். செலக்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிளாஸ் நேம் வந்து நேம்னு வச்சுக்கோங்க. பிஆர் போட்டுவாங்க இதில். ஓகே செலக்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு செக் பாக்ஸு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போன இதில் பண்ண மாதிரி தான் போன ரேடியோ பட்டன் கொடுத்துருந்தோம். இந்த என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ் கொடுத்துருவோம். அப்புறம் நேமில் வந்து நம்ம போன இதில் உள்ள மாதிரி அதுக்கு என்ன பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுவோம். இது வந்து ஃபிக்ஸடாக இதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன கொடுத்தோம் லேபிள் ஃபாரில் வந்து இப்போ இந்த லேபிள் ஃபாரில் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதான் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் பிளேயிங் கிரிக்கெட் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கிரிக்கெட்னு இன்னும் ஸ்டோர் ஆகும். இப்போ இதை அப்படியே என்ன பண்ணிக்கணும் காப்பி பண்ணிக்குவாங்க. ஸோ காப்பி பண்ணி கிரிக்கெட் செஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிளேயிங் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் வந்து வாட்சிங் டிவி. ஓகே இப்போ வந்து இது இதோட முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணுறேன்னா பிஆர் கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் நம்பர் ஆஃப் செக் பாக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் நம்ம ஒரு ட்ராப் டவுன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ட்ராப் டவுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உங்களோட ஸ்டேட்டு இல்லை ஏதாவது செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதே மாதிரி ஒரு காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு செலக்ட் யுவர் ஸ்டேட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். செலக்ட் யுவர் ஸ்டேட்டில் வந்து ஸோ பிரேக் கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம கீழே வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா
செலக்டிவ் ஸ்டேட்ல வந்து நம்ம இப்போ டிராப் டவுன் கொண்டு வரக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல செலக்ட்ல வந்து நீங்க ஒரு டேட்டாபேஸ் நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணீங்கன்னா நேம்னு போடுவோம். ஸோ நேம்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதை அப்படியே போடுவோம். இப்போ நம்ம ஸ்டேட் தான் நம்ம வாங்க போறோம், அப்போ ஸ்டேட்டை இதில் கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு அதுக்கு உள்ள என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கணும், ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் இதில் தமிழ்நாடுன்னு அடிக்க போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, ஸோ ஆப்ஷனோட வேல்யூ வந்து அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடுன்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த மாதிரி வந்துடும் இந்த இடத்துல. இப்போ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் எதுவுமே வைக்காம, இந்த இடத்துல எதுவுமே வைக்காம செலக்ட் யுவர் ஸ்டேட் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். செலக்ட் யுவர் ஸ்டேட். இப்போ எனக்கு என்ன பாருங்க, ஸோ செலக்ட் யுவர் ஸ்டேட். ஓகே சரி, ஸோ சாரி ஃபர்ஸ்ட் ஓகே சரி. ஸோ செலக்டிவ் ஸ்டேட்ல வந்து இது எல்லாமே வந்து சின்னதாக இருக்குது, நம்ம இதை பெருசாகனா கூட பெருசாகிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட்டுங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம். இப்போ வந்து இதை கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணிட்டு தமிழ்நாடு ஒரு 4 இதை கொடுத்துக்கிறேன். ஸோ செலக்டிவ் ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு, வேறு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட் ஏதாவது போடணும் போட்டுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம். இப்போதைக்கு நான் தமிழ்நாடு சாம்பிள் போட்டுக்கிறேன். செலக்டிவ் ஸ்டேட்ல வந்து நம்ம எதை போட போகிறோமோ அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்க, டிஃபால்ட்டாக உங்களுக்கு அந்த வேல்யூஸ் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள தான் நம்ம என்ன பண்ணுங்க. ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு எந்த வேல்யூஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ பெருசாகிறதுக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட்டுங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, இந்த இதில் கால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 22 பிக்சல் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல் வித் ஒரு 200 பிக்சல். ஸோ வித் 200 பிக்சல் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். ஃபாண்ட் சைஸ் ரொம்ப பெருசான மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாகுது. இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பிரேக் டேக் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் நல்லா இருக்கும். செலக்ட் ஸோ ஒன்று கொடுத்தாலே போகும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து ஒரு பட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்புட் ஒரு டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டி போட்டு இன்புட் டைப் வந்து பட்டன். ஸோ இன்புட் டைப் பட்டன் கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் ஒன்னோட கொடுத்துக்கலாம். அப்படி ஸோ சப்மிட் வந்து அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது. நம்ம ஃபார்மும் கொடுத்தாலே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் வந்து சப்மிட் தான் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக என்ன பார்த்தீங்கன்னா சப்மிட் கொரி இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக பட்டன் மாதிரி வரும். சப்மிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன சப்மிட் கொரி வந்துடும். இப்போ அதை வந்து நீங்கள் ரீவேல்யூ பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ போட்டு என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் கொடுத்துக்கலாம். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது வந்து ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் டைம் தான் எழுதிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் டைம் வந்து பிடிஎன் வச்சுக்கோங்க. ஸோ பிடிஎன் வச்சு அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, அந்த கிளாஸ் டைம் வந்து கால் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎனில் வந்து இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துருவோம். ஸோ பேக்ரவுண்டில் வந்து ஸோ பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கொடுத்துருவாங்க. கலர் வந்து ஒயிட். கர்சர் வந்து கர்சர் வந்து பாயிண்டர். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இதாகிடுச்சு. இப்போ இந்த ஃபார்மை நான் ஃபில் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எல்லாமே ரெக்யூன் கொடுத்துக்கலாம். ஸோ ரெக்யூன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ ரீட் ஒன்லியில் வந்து அதை நம்ம ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ நான் ரெக்யூன் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா இதை வந்து என்னால் சப்மிட் பண்ண முடியாது.
ஃபர்தராக இது வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் எங்களால் என்ன பண்ண முடியாது, சப்மிட் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி என்ன பண்ணிங்கன்னா ரெக்யூர் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். இப்போ என்ட்ரு ஒரு ஏஜ் வருதா, ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்க என்ட்ரு ஒரு ஏஜ், இதுலலாம் இன்புட் டைப் வருதோ அந்த இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ரெக்யூர் கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு அப்படி நீங்கள் ஃபர்தராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை என்ன இப்போ இந்த இடத்துல நான் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏஜ் காட்டும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 வந்து கேட்டுகிட்டே வரும். எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அடுத்த பேஜில் வரணும். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா வந்து கீழே ஃபர்தராக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.